அஸ்ஸலாம் வலைக்கும் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பிங்க. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள் கூட. நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம டிலே பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இல்லை அப்படின்னா குட்டி தக்காளினா 2 தக்காளி போல் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுமே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துக்கோங்க. ஜீரா நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் வந்து லைட் பிங்கிஷ் கலரில் வந்ததுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் வந்து வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இந்த அளவுக்கு ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆனதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இனி நம்ம சேர்க்க போகிற மசாலா வந்து தீயக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுமே இப்போ மசாலாவோட அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா வாசம் எல்லாம் போயிட்டு நமக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டுத்தையுமே வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை வந்து மறுபடியும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம அதை அப்படியே குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த கொத்தமல்லியோட அந்த பச்சை வாசம் எல்லாமே போகும். மசாலாவோட அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ வந்து அதிகமாக புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை சேர்த்துடலாம். தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ தயிர் சேர்த்த பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு லிட்டை க்ளோஸ் பண்ணி இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியோட கன்சிஸ்டன்சியுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து நான் 5 முட்டையை வந்து நல்லா வேக வச்சுட்டு இது போல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 5 முட்டை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம அதில் சேர்த்துடலாம். ரொம்ப வந்து டைட்டாக வந்து கிளறி விடாமல் சும்மா லைட்டாக வந்து அதை கலந்து விடுங்க. முட்டை எல்லாமே வந்து அந்த கிரேவியில் டிப் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கிளறி விட்டு இருக்கிற முட்டையை நம்ம உடச்சிட வேணாம். ஸோ லைட்டாக கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் போல் குறைவாக இருந்தது. ஸோ உப்பை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான், சூப்பராக கம தகன்னு சொல்லிட்டு நம்மளோட அண்டா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக நறுக்குன கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கலந்து விடுங்க.
அவ்வளவுதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். நார்மல் ஒயிட் ரைஸில் வந்து இந்த அண்டா மசாலாவை மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனல்ல இருக்கிற எக் ரெசிபிஸ் எல்லாமே வந்து நான் வீடியோட எண்டிங்ல கொடுக்குறேன். ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்குங்க.